ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கலாம். நேற்று குடியரசு தினம் எல்லாம் சிறப்பாக கொண்டாடி முடிச்சாச்சு. ஸ்கூலில் போய் கொண்டாடி முடிச்சாச்சு. இன்றைக்கி லீவு எடுத்தாச்சு. ஏன்னா நேற்று போட்ட ஆட்டம் பாட்டம். இங்கே கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. நேற்று மழை கொஞ்சம் தூரி இருந்துச்சு. அந்த மழையில் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. வீட்டுக்கு வரும்போது அது என்னாச்சு, அப்போவே கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி போக முடியல. ஒரே கோல்டாக 2 பேருமே லீவ் எடுத்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு நம்ம குழந்தைங்கள பற்றி தெரியும். ஒரு குழந்தைங்க நிறைய மழை காற்றுல போனால் கூட ஏதாவது, நம்ம குழந்தைங்களாம் கொஞ்சம் மழை பெஞ்சு காற்றடிச்சாலே இதுமாரி ஆகிடும். அதனால் இன்றைக்கி லீவ் சரி நானும் விட்டுட்டேன். குழந்தைங்க தானே, அங்கே இங்கே ஓடி வந்துச்சுங்க. டயர்டாக இருக்குது, லீவ் எடுத்துட்டோம். குழந்தைங்க கொஞ்சம் பளிச்சுன்னு ரோட்டில் போனாலே எல்லோரும் கண் வச்சிருவாங்க. நேற்று நினச்சேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எல்லோரும் கேட்டாங்க, என்ன டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டாங்க குட்டி பாப்பாவை பார்த்து. ஆமாம் சொல்லிக்கினே வந்தேன். அப்பயே நினச்சேன், என்னடா எல்லாரும் ஒருத்தர் விடாமல் எல்லாமே கேட்குறாங்களேன்னு நினச்சேன். என்னது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாகிடுச்சுங்க. 2 குழந்தைங்களுக்குமே செம்ம கோல்டு, ஜுரம். சரி, அதனால் காலையில் லீவ் எடுத்துட்டேன். காலையிலே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மருந்தெல்லாம் ஊற்றி விட்டேன். குடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க. எனக்கு காலையிலேருந்து வேலை. ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டுட்டு, துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு நானும் தலை குளித்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போகலான்னு வெயிட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஊரில் பச்சையம்மா கோயில் இருக்கிறாங்க. அந்த பச்சையம்மா கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகம். ஈவினிங் தான் போகணும். பசங்களெல்லாம் கூட்டின்னு போகலாம். அம்மாவோட காலடியில் மண்ணை வச்சிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்டது, கண் டேஸ்ட்டு எல்லாம் போயிடும். அதனால் ஈவினிங் குழந்தைங்கள இட்டுன்னு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். மழை பெய்யாமல் இருக்கணும்னு வேண்டிங்க கிளம்புறேன். மழை பெய்யலைன்னா நிம்மதியாக போயிட்டு வரலாம். அதனால் கடகன்னு எல்லா வேலையும் முடிக்கணும். எனக்கு செம்ம டயர்டு. அதனால் கொஞ்சம் டீயை போட்டு குடிச்சிட்டு இருக்க வேலையை இப்போ மதியானம் மணி டைம் கரெக்டாக 4. இப்போ இருக்கிற வேலையை கொஞ்சம் பார்த்தோம்னா ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். குழந்தைங்க நம்ம வெளியே சுற்றுலாத்தலம் கூட்டின்னு போகிறதுக்கு பதிலாக இது மாதிரி புண்ணிய ஸ்தலங்கள் கோயிலுங்களுக்கு இட்டுன்னு போனால் அதுங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். சும்மா விளையாட்டு யாரில் இட்டுன்னு போய் உஸ்தியான பொருள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற வாங்கி கொடுப்பாங்க. நம்ம சொல்லக்கூடாது. பணம் இருக்குது வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம வசதிக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும். என்னால் முடிஞ்சது கோயில் ஸ்தலம் தான். அதனால் என்னால் முடிஞ்சது செய்வேன் குழந்தைங்களுக்கு. அவங்க குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட்டு, நல்லது, வருங்காலத்தில் எது முக்கியம், நல்லது சொல்லி கொடுங்க. நம்ம பெற்றவங்க சொல்லி கொடுத்த அனுபவம் இருந்தாலும் நம்மளுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல அறிவு சொல்லி கொடுங்க. நல்லதே சொல்லி கொடுங்க, நல்லதே நடக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.